போன் வந்துருச்சா? முதல்ல போன் நம்பரை கேட்டு வாங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம். ஹே ஹாய். சொல்லு. எக்ஸாம் நல்லா எழுதினியா? எக்ஸாம்லாம் நல்லா தான் எழுதியிருக்கேன். நீ எனக்கு பண்ண ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல? என்ன சைலண்ட் ஆயிட்ட? வருவேல்ல? இல்ல, நான் வரமாட்டேன். முன்னாடி என்னால வர முடியாது. ஏன்? ஜாதி மதம் ஏழை பணக்காரன்ட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோயேன். இங்க பார், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் உன்னை பார்க்கணும், நீ வந்தே ஆகணும். நான் வந்தா திரும்பி போக முடியாது. நீ இன்னும் கூட கூட்டிட்டு போக வேண்டி வரும். என்ன கிண்டல் பண்றியா? இப்ப நான் சீரியஸா கேக்குறேன். கூட்டிட்டு போவியா என்ன? வந்தா பின்ன கூட்டிட்டு போகாம? சும்மா சொல்லக்கூடாது, நல்லா யோசிச்சு சொல்லு. என் அப்பா சாதாரண ஆள் இல்ல. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. நீ வந்தா நான் கூட்டிட்டு போவேன். நான் யாரா இருந்தாலும்? நீ யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீ வந்தா நான் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். அப்படின்னு நீ நாளைக்கு ஏர்லி மார்னிங் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும். நானும் அங்க இருப்பேன். ஐயோ, அது முடியாது. ஏன்னா நாளைக்கு காலையில் நான் மீராவை கொண்டு போய் வீட்டில் விடணுமே. நீ மீரா விட்டுட்டு வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன். ஏன் ஏன் இருக்க மாட்டேன்? என் வீட்டில் இருந்த ஆளுங்க வந்து என்னை கூட்டிட்டு போயிடுவாங்கல்ல. ஓ, அப்போ நான் மீரா கிட்ட சொல்லிக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், போகிற வழியில் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடலாமா? அதெல்லாம் வேண்டாம், அதுக்குள்ளே என் வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். அப்போ சொன்ன மாதிரி காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி கூப்பிடுறேன். ஓகே, குட் நைட். மீரா, மீரா, மீரா அவள் இப்போ என்னை கூப்பிட்டா. நாளைக்கு காலையில் என்னை வர சொல்லியிருக்கா. அவள் வீட்டிலேருந்து யாராவது வந்து அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி என் கூட வரேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? வரேன்னு. ஏன் அப்படி சொன்னீங்க? அவ வீட்டு ஆளுங்க வந்து பிரச்சனை ஆயிட்டா? நான் எதுக்கு பயப்படணும்? ஒரு ஊரே திரண்டு வந்தால் கூட எனக்கு கவலை இல்லை. என் கூட தான் ஐயா இருக்காரு. இனிமே ஒரு வேளை நாம் சந்திக்கவே முடியாமல் கூட போகலாம். அதனால் நீங்களும் மாதுவும் அமாவாசை பொங்குடியோட நாளை காலையில் வீட்டுக்கு போயிடுறீங்களா? போயிடுறேன். ஓகே, தேங்க்ஸ். அப்புறம் நீங்கள் 2 பேரும் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க. மீரா, நீ இப்ப எடுத்திருக்கிற முடிவு தான் கரெக்டானது. நீ இது அவருக்காக மட்டும் பண்ணல, உனக்காகவும் தான். நீ தைரியமா போ. நீங்க 2 பேரும் யாரும் தேடி வராத ஒரு ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் உங்க வீட்டுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். நீ புறப்பட்டுட்டியா? நான் இப்போ தான் கிளம்ப போகிறேன். நீ கிளம்பிட்டியா? ரெடி ஆகிட்டு இருக்கேன். புறப்படுறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை கேட்கலாமேனு தான். என்னை ஏற்றுக்கவே இல்லை. என்ன கேட்குற நீ? என்ன நீ இன்னும் நம்பலையா? நம்பாம இல்லை, பயத்தினால. என்னை பார்க்கும்போது உன் முகத்தில் ஒரு சின்ன மாற்றம் வந்தா கூட நான் உன் கூட வரமாட்டேன், திரும்பியே போக மாட்டேன். ஓட்டுற ட்ரெயின்லேயே. அப்படிலாம் பேசாத. நான் தான் சொன்னல, என்கிட்ட எந்த மாற்றமும் வராது. நீ தைரியமா வா. ஓகே, நான் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுறேன். அப்போ வர ட்ரெயின் கடைசியாக எந்த ஊருக்கு போகுதோ அந்த ஊருக்கு 2 டிக்கெட் எடுத்துட்டு நீ ட்ரெயினில் ஏறிடு. நான் அதில் இருப்பேன். போகிறதுக்கு முன்னாடி உன் அப்பா அம்மா பார்க்கணும்னு சொன்னல, அவங்கள ஏதாவது ஒரு ஸ்டேஷனுக்கு வர சொல்ல, பார்த்துட்டு போயிடலாம். சரி, நான் இப்போவே ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நீ சொன்ன மாதிரி இந்த ட்ரெயினில் ஏறுவேன். அங்கே நீ இல்லைனா அதுதான் என்னுடைய கடைசி பயணமாகவும் இருக்கும். இருங்க, அந்த பாடிகார்டு நம்மளை ஏமாத்திட்டா. நமக்கே அவன் துரோகம் பண்ணிட்டான். நம்ம மீராவை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போறானா?
தேவிகா, அவன் நம்ம குடும்பத்து மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கான். என்னுடைய முழுமையான நம்பிக்கைக்குரியவன் அவன். நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஐயோ, இது அப்படி இல்லைங்க. நம்ம பொண்ணோட விஷயம். பூங்குடி இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னா. அவங்க 2 பேரும் பேசினது நேர்ல பார்த்திருக்கா. பெரிய பிரச்சனை ஆகி போச்சு பாஸ். என்ன? நீங்க வீட்டை விட்டு வெளியே போன உடனே ஒரு வண்டி நிறைய ஆளு வந்து மீராமாவை கடத்திட்டு போயிட்டாங்க. என்னடா சொல்ற? தேவராஜ் ஆளுங்க தான் பாஸ். வண்டி ஹைவேல போயிட்டு இருக்கு. இதுதான் அந்த வண்டியோட நம்பரு. ஐயா சொல்லுங்க. எங்க வந்துட்டு இருக்கீங்க? ஐயா டோல்கேட்டை தாண்டிட்டோம். வழியில எங்கேயும் நிறுத்தாம சீக்கிரமா வந்துடணும். சரிங்க. சொல்லுப்பா. ஐயா பூமி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. என் பொண்ணை அவன் நெருங்க கூடாது. என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. மீரா,
போயிடக்கூடாது. உங்கள் ஆசீர்வாதத்தோட தான் எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என் சூழ்நிலை அப்படி. என்னை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? பூமி! அப்பா! வேண்டாம் அப்பா. அவரை ஒன்றும் செய்யாதீங்க. அவர் எந்த தப்பு பண்ணல. ஏய், எழுந்து போடா. கார்த்திக், சொல்றது கேளு. அப்பா, வீடு என்ன? ஐயா, நான் வேணும்னு பண்ணலைங்க. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஐயா, நான் தான் மீரா பத்திரமா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அப்புறம் என்னங்கய்யா? வீடு! ஐயோ, பூமி! அப்பா, ஒரு நிமிஷம். பூமி சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இவர் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அந்த பொண்ணு இன்னைக்கு ட்ரெயின்ல வரான்னு தெரிஞ்சு அவளை பார்க்க தான் என்ன விட்டுட்டு போனாரு. அது இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பு ஒரு பாடல. ஆமாங்கய்யா, அவன் எனக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருப்பா. இப்போ நான் போலன்னா அப்புறம் அவன். அப்பா ப்ளீஸ், சத்தியமா அவர் சொல்றது உண்மைதான். அவரை விட்டுருங்க ப்ளீஸ். சரி, நீ போ. அப்பா, நீ போகலாம். நான் வரேங்க.